குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அகம் கண்ட ஈஸ்வரன், அகத்திற்குள் இருக்கின்ற ஒளி. நந்தீஸ்வரா, நம் சரீரத்திற்குள்ள தீ, நம் சரீரத்திற்கிற தீ, அகத்திற்குள் இருக்கின்ற தீ. இந்த தீ, நம் தீயும் நந்தியும் உனக்கு வழிகாட்டுவார்களாக. நமசிவாயத்தை மறவாதீர்கள். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். மாதா என்றால் இடகலை சுவாசம், பிதா என்றால் சூரியகலை சுவாசம், குரு என்றால் நெற்றிப்புட்டு சுவாசம், தெய்வம் என்றால் கபால உச்சி சுவாசம். கபால உச்சிக்கு சுவாசம் ஏறிக்கொண்டிருப்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்களே யோகி, நீங்களே ஞானி, நீங்களே ரிஷி. அதற்கு நாங்கள் சொல்லவில்லை, சித்தர்கள் சொல்லுகிறார்கள். உருதரித்த நாடில் ஒடுங்குகின்ற வாய்வை கருத்தினால் இருத்திய கபால ஏற்ற வல்லியர் விருத்தரும் பாலர் அவர் மேனியும் செவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. அதனால் கருத்த உடம்பும் வெளுத்த தாடியும் இளம் வயதும் வந்துவிட நண்பார்கள். மேனியும் சிவந்திரம் என்பது சரீரத்திற்குள்ளே இருக்கின்ற ஒளி தேகமான ஒன்று மேனி. அந்த மேனிதான் பரிபாசையாக சொல்லுகிறார்கள். பரிபாசை என்பது உரியவர்களுக்கு மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வதெல்லாம், மாதா என்பது ரத்தம், பிதா என்பது விந்து, குரு என்பது மனம், தெய்வம் என்பது ஒளி என்று நினைத்துக் கொள்ளுங்கள். மாதா இடகலை, பிங்களை, சுழிமுனை, கபால உச்சி சுவாசம். மாதா கந்தகம், பிதா பாதரசம், குரு. மாதா பிதா குரு, குரு தங்கம், தெய்வம் ஒளி. எது தெய்வம்? அப்போ ஒவ்வொன்றும் பரிபாஷையில் சொல்லியிருப்பார்கள். 36 ஆண்டு காலம் வாசியை ஒட்டி ஆத்மாவை பிரித்து எடுத்த ஞானிகள் தான் இந்த வித்தியை சொல்லியிருக்கார்கள். மூட நம்பிக்கை அல்ல, விஞ்ஞானபூர்வமான கடவுள் ஒளி. அந்த ஒளியை காணுங்கள். அறிவோம் நம சிவாய்.